நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கும் ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? பாஜக சொல்றாங்க நாங்க 370 டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, எதிர்கட்சி சொல்றாங்க இல்ல இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, முதல்ல பாஜக 303 இப்போ நாடாளுமன்ற மக்களவையில் அதை அவர்கள் தக்க வைக்க வேண்டுமாயின் அவர்கள் ஏற்கனவே பெற்ற வெற்றிகளை தக்க வைக்க வேண்டும். வட இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் முழுமையாக ஜெயிச்சிருக்காங்க, அதாவது ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு மாநிலம் தான் நாம் இப்போ பார்க்கவிருக்கிறோம். டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலம். ஹரியானாவில் சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கிரஸுக்கு தாவினார் முன்னாள் பாஜக அமைச்சர். இதனால் ஹரியானாவில் பாஜகவிற்கு பின்னடைவா என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மத்திய அமைச்சராக இருந்தார் சௌத்ரி பிரேந்தர் சிங் அவர் பேர். 2014 2016 வரைக்கும் ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்து ராஜ், சுகாதாரம் மற்றும் குடிநீர் துறை அமைச்சராக இருந்தார். 2016 2019 வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் என அழைப்பார்கள், அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அவருடைய மனைவி முன்னாள் எம்எல்ஏ, அவங்களும் காங்கிரஸில் சேர்ந்துட்டாங்க. அவருடைய மகன் சிட்டிங் பாஜக எம்பி, அவர் போன மாதமே காங்கிரஸில் சேர்ந்துட்டார். இப்படி ஹரியானாவில் காட்சிகள் அரங்கேறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சில மாநிலங்களில் பாஜக ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அப்படி ஒரு மாநிலம் ஹரியானா. இங்கே 10 சீட்டு தான். பாஜக 10 சீட்டிலும் சென்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி என்ன தொடர்ந்து சொல்லி வராங்க அப்படின்னா, பாஜக ஏற்கனவே 303 ஜெயிச்சிருக்காங்க. வட இந்தியாவில் ஒரு சில சீட் அவர்கள் கையை விட்டு போனால் அவர்களுக்கு நிச்சயமாக 30 50 வரை குறையும். அப்படி பார்த்தா பாஜக சுமார் 250 வருவாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி பிரச்சாரத்தில் சொல்லி வருகிறது, நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் என்று. அதனால பாஜகவுக்கு வட இந்தியாவில் வெற்றியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஹரியானாவில் ஏற்கனவே காட்சிகள் இப்படி இருக்கு. முன்னாள் மத்திய அமைச்சர் பாஜகவில் இருந்தவர் பிளஸ் சிட்டிங் எம்பி எல்லாம் தாவியது எம்மாதிரியான தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தவிருக்கிறது என நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும், டெல்லியை ஒட்டியிருக்கக்கூடிய மாநிலம் ஆம் ஆத்மி கட்சியும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திஹார் சிறையில் இருக்கார். அது எம்மாதிரியான அதிர்வலைகளை, தாக்கத்தை டெல்லியிலும் அண்டை மாநிலமான ஹரியானாவிலும் ஏற்படுத்தவிருக்கிறது. கெஜ்ரிவாலுக்கு ஒரு அனுதாப அலை இருக்குமா? அது வாக்குகளாக மாறுமா? அது சீட்டுகளை பெற்று தருமா என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கோம். அப்படியே ஹரியானாவிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு வருவோம். மகாராஷ்டிரா ஒரு மிக சுவாரஸ்யமான மாநிலங்க. இங்கே மொத்தம் 48 சீட் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கு பிறகு அதிக அளவு சீட் இருப்பது மகாராஷ்டிரா மாநிலம் தான். மகாராஷ்டிராவில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாஜக காங்கிரஸ் என்று இருந்த போட்டி இப்பொழுது பாஜக சிவசேனா என்று மாறி இருக்கிறது. இப்போ எதிர்கட்சியான சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் எப்படி சீட்டுகளை பிரிச்சுக்கிறாங்க என்று பார்க்க வேண்டியிருந்தது. யார் அதிக சீட்டு வராங்களோ அவங்க தலைமையில் அந்த கூட்டணி அமையும். அவங்க தான் பிரதானமாக பாஜக கூட்டணியை எதிர்பார்ப்பாங்க. அந்த சஸ்பென்ஸ் உடைந்து விட்டது. சிவசேனாவுக்கு பெரிய அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. 21 சீட்டில் போட்டியிடுறாங்க. காங்கிரஸ் 17, தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தலைமையிலான கட்சி 10 சீட்டில் போட்டியிடுகிறார்கள். எனவே பாஜக வர்சஸ் சிவசேனா என்று ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லை, மும்பையில் 4 தொகுதியில் இறங்கி களமாடவிருக்கிறது உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா. அது எம்மாதிரியான முடிவுகளை எடுத்து வரப்போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். சென்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் என்னாச்சுன்னு சொல்லி பாருங்களேன். 48ல் 41 பாஜக சிவசேனா கூட்டணி வச்சாங்க. மகாராஷ்டிராவில் சுவாரஸ்யமே தான். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா என்ன பண்ணாங்க, பாஜகவோட கூட்டணி வைத்து தான் சென்ற தேர்தலை சந்திச்சாங்க. பிறகு அவங்க 2 பேருக்கும் ஒத்து வரல, 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். உத்தவ் தாக்கரே காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸோடு கூட்டு வச்சு ஆட்சி செய்தார். ஆனால் உத்தவ் தாக்கரேவின் கட்சியும் உடைந்து விட்டது, தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் உடைந்து விட்டது. அந்த 2 உடைந்த கட்சிகள் போய் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ உடைந்த கட்சிகள் பிளஸ் பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க. சிவசேனாவிலிருந்து உடைத்து கொண்டு போனார் ஏக்நாத் ஷிண்டே, அவர் முதலமைச்சராகிவிட்டார். தேசியவாத காங்கிரஸிலிருந்து உடைத்து கொண்டு போனார் அஜித் பவார், அவர் துணை முதலமைச்சராகிவிட்டார். பாஜகவை சேர்ந்த தேவேந்திர ஃபட்னவிஸ் அங்கே துணை முதலமைச்சர். காட்சிகள் இப்படி இருக்க, இப்போ அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏற்கனவே மக்கள் உத்தவ் தாக்கரே, அதாவது பால் தாக்கரே அவர்களுடைய மகன் உத்தவ் தாக்கரேவை ஆதரித்து வாக்களித்தார்கள். அவர்களும் சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது உடைந்த கட்சிகள் பாஜகவோடு இருக்கிறது. உண்மையான கட்சிகள், அதாவது ஏற்கனவே
பிரதானமாக இருந்த கட்சிகள் எல்லாம் காங்கிரஸோடு நிற்கிறது. மக்கள் எதை ஆதரிப்பார்கள்? பால் தாக்கரே அவர்களுடைய மகனை ஆதரிப்பார்களா அல்லது உடைத்து கொண்டு போன ஏக்நாத் ஷிண்டேவை ஆதரிப்பார்களா என்று பார்க்க வேண்டியிருக்கும். சென்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெறும் 5 சீட்டு தான். ஒருவேளை சிவசேனா, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவிற்கு மக்கள் சற்றே ஆதரவு தெரிவித்து அவர்களுடைய எண்ணிக்கை 5லிருந்து உயருமே ஆனால் பாஜகவிற்கு நிச்சயம் அது ஒரு மிகப்பெரிய சோதனையாக அமையும். ஏன் அப்படின்னா, தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க வேண்டுமாயின் 272 சீட்டு நாடாளுமன்ற மக்களவையில் எடுத்தே ஆக வேண்டும். அதனால வட இந்தியாவில் பாஜக ஏற்கனவே பெற்ற வெற்றியை தக்க வைக்க வேண்டும். அதற்கு சோதனை மாநிலமாக அமையுமா என்று ஹரியானாவும் மகாராஷ்டிராவும் நாம் பார்க்க வேண்டி இருக்கும். காட்சிகள் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தேர்தலில் தெரிய வரும். மகாராஷ்டிராவில் 5 கட்ட தேர்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.